ஹாய் தங்களா, சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் என்ன வீடியோன்னு சொல்லுங்கள். சிம்பிளான வீடியோ தான். இன்றைக்கி வந்து மூக்கெல்லாம் கத்திரிக்காய் கொண்டு வைக்கிறேன். என்ன கொண்டு வைக்கிறதுனே தெரியலங்க. டெய்லி எழுச்சா இதே தலைவலி ஆகுது. டெய்லியும் என்ன கொண்டு தான் வைக்கிறது. இதே பிரச்சனை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும். தக்காளி வதக்கி விட்டு இருக்கிறேங்க. வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நான் ரொம்ப வதக்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் வதங்கினா போதும். ரொம்ப குழம்பு நான் இப்போ குழம்பு வச்சோம்னா இப்போ வந்து மூக்கலை வந்து எடுத்து கொட்டிக்கலாம். இது வந்து தம்பியோட ஸ்நாக்ஸுக்கு. என்னடா ஸ்நாக்ஸ்க்கு மூக்கடலை கொடுத்துருன்னு நினைக்காதீங்க. ஸ்கூலில் வந்து மூக்கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி தான் கொடுத்துட சொல்கிறாங்க. பேக்கெட் ஐட்டம்லாம் எதுவுமே கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் லைட்டாக எண்ணெய்லாம் பாருங்கள் சைடில் வரும். அப்போ வந்து அந்த மசாலா ஊற்றிக்கலாம். இது நீ தான் எல்லா வீடியோவுக்கு லைக் போட்டுருக்கியா? பார்த்தனா என்ன நல்லா லைக்காகவே இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். மட்டும் மம்முல்றீங்க. என்னால் தனியாக பேசிட்டுன்னு நினைக்காதீங்க. என் குழந்தைனார் வந்து என் கூட பேசிட்டு இருக்கிறான். காலைல ஏஞ்சாலும் வந்துடும். எப்பயுமே என்கிட்ட வந்து பேசிட்டு தான் போவான். அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு ஜாலியாக குழம்பு வச்சுட்டு இருந்தேன். இறண்டிட்டு இருப்பான் அப்பப்போ. இந்த குழம்பு வைக்கிறோம்ல, கிழம்புக்கு வந்து ஒரே நேரத்தில் தான் நிஜமாலும்டா. என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோன்னா, எங்கள் வீட்டில் ஒரு தக்கான் அவன் வந்து குழம்புன்னு இருந்தாவே ஊற்றி சாப்பிட்டு போடுவான். அவனை தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆமாம் அப்படித்தான் அப்படியே 3 நேரம் விட்டுருந்தாங்க. அவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். பாருங்க சைட்லலாம் எண்ணெய் வந்துச்சு, நல்லா கொதிச்சிச்சு. 1/4 மணி நேரமாக வீடியோ வந்து முடிச்சுக்கலாங்க. பாய்ங்க.